வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ரோகிணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியோ கிருஷா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா முத்து சும்மா இருப்பாரா? கிருஷோட வீட்டையும் கண்டுபிடிக்கிறாரு, கிருஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யறாரு பாருங்க முத்து. அது தாங்க ஹைலைட். இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி அப்படியே ஆள்ல போட்டுக்குங்க. ஞாபகமா ஹைக் பாயிண்ட்டும் கொடுத்துட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ரோகிணி எப்படியோ அழுது கேது போராடி சூப்பரா நினைச்சு கிருஷோட பாட்டிய மீனா அம்மா வீட்டுக்கு வந்து கிருஷ கூட்டிட்டு போற அளவுக்கு பண்ணிட்டாங்க. பயங்கர கோபத்துலதான் இருக்காங்க கிருஷோட பாட்டியும். ஆனா முத்து பேசின பேச்சுல அமைதியாயிடுறாங்க கிருஷோட பாட்டியும். சரிங்க, நான் கிருஷ கூப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்றாங்க. மீனா அம்மா சொல்றாங்க, இருங்கம்மா கொஞ்சம் சாப்பிட்டுனாச்சு போங்க. இல்ல இல்லைங்க வேண்டாங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ கூப்பிட்டுட்டு போறதுலயே குறிக்கோளா இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம மீனா சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுக்குமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு இவ்வளோ பரபரன்னு பறந்துகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா, இப்பதானே வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாமா? இருங்க அமைதியா இருங்க. இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் கிருஷ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ் பாட்டியும் சொல்றாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம மீனா சொல்றாங்க, அம்மா ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? சாப்பிட்டுட்டு தான் போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிருஷுக்காக நாங்க என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு கூட்டிட்டு போறீங்க. சோ ப்ளீஸ் மத்தியானம் சாப்பிட்டுனாச்சும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. கிருஷ்ணும் சொல்றாங்க, ஆமா பாட்டி உடனே போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு நம்ம முத்து அங்கிள் கூட எல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் போலாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்லவும் இவங்கனால எதுவும் எதிர்த்து சொல்லவும் முடியல. கிறிஸ் ரொம்ப ஆசைப்படுறான், அதனால வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கடையில ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, என்னடா ஆச்சுன்னு தெரியலையே, கிருஷ கூப்பிட போன அம்மா இன்னும் ஒன்னும் போனும் பண்ணல ஒன்னும் பண்ணல, கிருஷ கூட்டிட்டு வந்துட்டாங்களா என்னன்னே முதல்ல தெரியலையே, சரி நம்ம அம்மாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அப்பதான் முத்து பேசிட்டு இருக்காரு, அப்படி எங்கம்மா நீங்க போனீங்க, எதனால பையனை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லுங்கன்னு கிருஷோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க. அவங்க என்னத்தானே சொல்லுவாங்க, அப்படி சூழ்நிலை தான்ப்பா அப்படி நான் விட்டுட்டு போக நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா அப்படி உங்களுக்கு சூழ்நிலை, அவ்வளோ என்ன பிரச்சனை நீங்க பையனை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படின்னு மீனா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா இதை பத்தி நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இப்பவே நான் கிளம்பிடுவேன் மீனா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரிம்மா விடுங்க விடுங்க, இதை பத்தி நாம பேசவே வேண்டாம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க மீனா. முத்து சொல்றாரு, சரி விடுங்கம்மா, எப்படியோ ஏதோ ஒரு கோவத்துல நீங்க கிறிஷ விட்டுட்டு போயிட்டீங்க, கிறிஸும் படாத பாடுபட்டு இப்பதான் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. தெரியும்பா என் பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போன் கால் வருது. கிறிஷோட பாட்டிக்கு அவங்க எடுத்து பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், எடுத்து பேசுனா யாரு பேசுறாங்கன்னு கேட்பாங்க, என் பொண்ணுன்னு சொன்னா நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தயா தக்கான்னு குதிப்பாங்க, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரோகிணி என்னடா இது போனை அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்றாங்க ரோகிணி. ஆனா கிருஷியோட பாட்டி எடுக்கவே இல்ல போனை, டவக்கு டவக்குன்னு கட் பண்ணி வேற விடுறாங்க. இதை பார்த்தோன்னே கோவம் வந்துருது. இந்த அம்மாவோட மனசு ஏதாச்சும் மாறிடுச்சோ, ஒருவேளை இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து அவங்க மனசை மாத்தி கிருஷ அவங்களே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டனால அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ரோகிணி. மீனோட அம்மா வீட்டுல மீனோட அம்மா பிரியாணி செய்யறாங்க கிருஷுக்காக. கிருஷு சும்மா வெளுத்து கட்டுறாரு. சாப்பிட்டுட்டு சொல்றான் கிருஷ், பாட்டி உங்களை மாதிரி மீனா ஆண்டி கூட பிரியாணி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. டேய் பாத்தையா, ஒரு வாரம் இங்க இருந்தோடனே உங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ற பாரு அப்படின்னு மீனா சொல்லவும், நான் உண்மைதான் சொல்றேன் ஆண்டி அப்படின்னு கிருஷ் சொல்றாரு. சத்யா சொல்றாரு, மாமா பாத்தீங்களா நம்மள எல்லாத்தையும் மிஞ்சிருவான் போல இருக்கு மாமா, இவன் பெருசானா பெரிய ஃபுட்டியா வருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா அவன் ஃபுட்டியா வந்தாலும் சரி என்ன ஒரு பெரிய ஆளானாலும் சரி அவன் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி முத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ரோகனோட அம்மாவுக்கு செம்ம ஃபீல் ஆகுதுச்சே, இப்படிப்பட்ட முத்துக்கிட்ட இருந்து நம்ம கிருஷ பெருகிறமேன்னு அப்படின்னு ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் ரோகிணியோட வாழ்க்கையை நினைச்சு பாக்குறப்போ இல்ல இல்ல வேண்டாம், நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவும் பண்ணிடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரிம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன், வாடா கிருஷ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷுக்கு துணியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. முத்து சொல்ற, அம்மா உடனே ஒண்ணு மட்டும் சொல்றேன், கோவிச்சுக்காதீங்கம்மா. சொல்லுங்க தம்பி. இல்லம்மா உங்களை ஊர்ல கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டோமா? ஐயோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் தம்பி, என் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லவும்,
மீனா சொல்றாங்க, சரி பரவாயில்லம்மா, ஊருக்கு கொண்டு வந்து விட வேண்டாம், அட்லீஸ்ட் உங்களை பஸ் ஸ்டாண்ட்லனாச்சும் கொண்டு வந்து விடட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா வேண்டாம்மா, எதுக்குமா பிரச்சனை, நானே போய்க்கிறேன் அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்றாங்க. அப்போ கிறிஸ் சொல்றாங்க, பாட்டி முத்து அங்கிள் கொண்டு வந்து விடட்டுமே, ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. முத்து அங்கிளே கொண்டு வந்து விடட்டும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பஸ் ஸ்டாண்ட்லனாச்சும் கொண்டு வந்து விடட்டும் அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்ல, கிறிஸ் ரொம்ப கெஞ்சி கேக்குறானா, அதனால வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாங்க கிறிஷோட பாட்டியும். மறுபடியும் நம்ம ரோகிணி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிறிஷோட பாட்டிக்கு. உடனே ஐயோ, இந்த கல்யாணி வேற கால் பண்ணிட்டே இருக்காளே, என் போன் எடுக்கலைன்னா கண்டபடி திட்டுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இரு தம்பி, ஏதோ ஒரு போன் வருது, எங்க சொந்தக்காரங்க தான் கூப்பிடுறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்து தனியா கீழே போய் இவங்க பேசுறாங்க. சொல்லு கல்யாணி அப்படின்னு சொல்லுவோம்மா, உனக்கு என்ன மறந்து கலண்டா போச்சு, எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது, அட்டனே பண்ண மாட்டியாமா? ஆமாண்டி, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவடி, உன் பையனை வளர்க்கறது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்ண பிரச்சனையில உன் பையன் எந்த ஒரு நிலைமைக்கு போனாம் பாரு, அந்த நிலைமையில இருந்து முத்து மீனா தான் கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு இங்க பெரும்பாடா போயிரும் போல இருக்கு. நீ பாட்டுல அங்க ஜம்முன்னு உட்காந்துக்குவ, நான் தானே இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். நான் என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருந்தேன்னா உன்னோட போன் அட்டன் பண்ணாம இருந்திருப்பேன், அதான் முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க கிறிஷோட பாட்டி. சரிம்மா சரிம்மா, கூல் கூல், என்ன அவனை கூட்டிட்டு வந்துட்டியா கிறிஷா? இல்லடி, இப்பதான் பரப்பிட்டு வெளியே வந்தோம், அதுக்குள்ள நீ கால் பண்ணியா, சரி என்னன்னு கேட்டுக்கலாம் தான் வந்தேன். மா, அந்த முத்துலாம் அங்க இருக்கானாமா? ஆமாண்டி. அப்புறம் எதுக்குமா என்னோட போனை எதுக்குமா அட்டன் பண்ண? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தனியா வந்து கீழே தாண்டி பேசிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் மாடியில இருக்காங்க. சரி சரி, நேரா ஊருக்கு கிளம்புறீங்களா? ஆமாண்டி, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், போயிட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா போனை வைய அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போய் கிறிஷ ஒரு பார்த்து அவன்கிட்ட பேசிட்டு அம்மாவையும் கிறிஷையும் ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்றாங்க. இங்க பார்த்தா கிறிஷ், மீனா, முத்து, பாட்டி இவங்க 4 பேரும் வந்து கார்ல கிளம்பி வர்றாங்க. கிறிஷோட பாட்டி ஆக்சுவலா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போறோம், பையன் கொண்டு வந்து விட்டுட்டு போறான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்களும் போறாங்க. ஆக்சுவலா அங்க ரோகிணி வந்து நிப்பாங்கன்னு இவங்களும் நினைச்சு பார்க்க கூட இல்ல. கரெக்டா பஸ் ஸ்டாண்டு வந்துருது. இறக்கி விட்டோடனே, அம்மா உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்ல தம்பி வேண்டாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், ஏமா நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க, நீங்க முதல்ல இருந்த ஊர்ல தானே வீட்டுல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், தம்பி நான் முதல்ல இருந்த ஊர்ல தான் இருக்கேன், ஆனா தயவு செய்து வீட்டு பக்கம் வந்துடாதீங்க தம்பி, கிறிஷோட வாழ்க்கைய மனசுல நினைச்சுக்குங்க, அவங்க அம்மா கூட நல்லா அவன் வாழணும் தம்பி, அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க தம்பி, நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவன் உங்க கூடயே வருவான், அவங்க அம்மா டென்ஷன் ஆகி என்ன திட்டுவா தம்பி, கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தயவு செய்து அவங்கிட்ட இருந்து நீங்க தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க காரை விட்டு. இதெல்லாம் கேட்டா மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கிறிஷ் வந்து மீனாவையும் முத்துவையும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. முத்துக்கும் கிறிஷ விடுறதுக்கு மனசுல, கிறிஷுக்கும் முத்துவை விடுறதுக்கு சுத்தமா மனசுல. ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் பிரியா விடையா பிரிஞ்சுட்டு 2 பேரும் வர்றாங்க. இந்த சமயத்துலதான் பாட்டி கிறிஷ கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறாங்க. முத்து வந்து நேர காரை எடுத்துக்கிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. ஏன்னா முத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவானோ, நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அடிக்கடி 2 பேரும் வந்து பாப்பாங்க, அப்புறம் எப்ப பார்த்தாலும் கல்யாணி நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. முத்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு பிளான பண்ணி ஒளிஞ்சு நின்னு பார்த்து போனாங்களா, ஆனா முத்து இதை விட ரொம்ப கிளவரா ஒரு முடிவை பண்றாரு. கரெக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு போய் வண்டியை பார்க் பண்றாரு. எங்க எதுக்குங்க இங்க வண்டியை பார்க் பண்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் விவரம் இருக்கு மீனா. இப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கோச்ச கூடாது, தயவு செய்து ஒரு ஆட்டோ பிடிச்சு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறியா? என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீனா, விஷயம் இருக்கு மீனா, நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா, கிருஷையும் அவங்க பாட்டியையும் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க எதுக்குங்க மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க, வேண்டாங்க விடுங்க, எனக்கு ஏதோ மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு மீனா, கிறிஷ் விஷயத்துல யாரோ ஒருத்தர் மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து கிறிஷ பிரிக்கணும்
பார்க்கணும்னு யாரோ ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மீனா. அதுக்கு முதல்ல கிறிஷ் அவங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் கிறிஷோட பாட்டிய ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீ தயவு செய்து கோச்சுக்காத, என் செல்ல பொண்டாட்டியில ஒரு ஆட்டோவை பிடிச்சி நீ கிளம்பி போயிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, போறதும் போறீங்க, பத்திரமா போங்க. அவங்க கண்ணில் பட்டீங்கன்னா மறுபடியும் சண்டை தாங்க வரும். பாட்டி அப்புறம் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்றாருன்னா செம்ம ஃபாஸ்டா கார்ல டோர் லாக் பண்ணிட்டு வேக வேகமா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர்றாரு. ஆக்சுவலா கிறிஷ் பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பழைய ஊர்ல ஏற்கனவே இருந்த ஊர்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி அந்த பஸ் எல்லாம் நிக்கிற ஸ்டாண்டுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க பாட்டியை காணோம். அங்க ஒரே ஒரு பஸ் தான் நிக்குது. அதுக்குள்ளேயும் போய் பாக்குறாங்க, காணோம் பாட்டி. அப்பவே புரிஞ்சுக்கிறாரு முத்து, ஓ இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க, வேற ஒரு ஊருக்கு போற பஸ்ல தான் இவங்க ஏற போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டவே ஒரு அலசுறாரு. கடைசியில பார்த்தா கிறிஷும் அவங்க பாட்டியும் ரெண்டு பேரும் ஒரு கடை பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி. பாட்டி கிட்ட கிறிஷ் பேசிட்டு இருக்காரு. அந்த தூரத்துல இருந்து முத்து பாக்குறாரு. அப்பாடா எப்படியோ கண்டுபிடிச்சாச்சுடா அப்படின்னு இப்பதான் நிம்மதியாகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டிக்கும் கிறிஷுக்கும் தெரியக்கூடாதுல, அதனால தூரமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் உட்கார்றதுக்கு சீட் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சேர்ல ஒரு கேப் இருக்கும்ல, அதுல எங்க போறாங்கன்னு சொல்லி ஒளிஞ்சுட்டு அதுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாக்லேட்லாம் பாட்டி கிறிஷுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் போது ரோகிணி கால் பண்றாங்க. உங்க அம்மா தாண்டா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா கல்யாணி, அம்மா இப்ப எங்கம்மா இருக்க, நான் பஸ் ஸ்டாண்ட்ல தாண்டி இருக்கேன், கிறிஷ் சாக்லேட் கேட்டானா அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி சரி நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அந்த ஆப்போசிட் கடையை தானே சொல்ற. ஆமா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ஆப்போசிட்ல கடை இருக்கும்ல, அந்த கடை தாண்டி. சரி சரிம்மா நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன், நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரிடியா அப்படின்னு போனை கட் பண்ணும் போதே பாட்டி, அம்மா கிட்ட நான் பேசுறேன் பாட்டி அப்படிங்கவும், கல்யாணி கிறிஷ் பேசுறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லவும், சரி குடுமா அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. போனை வாங்கிட்டுமா என்னை பார்க்க வருவீங்களாமா அப்படின்னு கேட்கவும், அங்கதான் கிறிஷ் நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, ஐ சூப்பர் ஜாலி அப்படின்னு கிறிஸ் சொல்றாரு. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சந்தோஷமா இருக்காரு கிறிஸ். இது எல்லாத்தையும் முத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டியும் கிறிஷும். யோசனை பண்றாரு முத்து, என்னது இது இவ்வளவு நேரமா யாருக்காக வெயிட் பண்றாங்க, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தருக்கு தான் வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு முத்து. கீழே உட்காந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க ஒரு பிச்சைக்கார அண்ணா வர்றாரு. தம்பி இது என்னோட ஏரியா, இது நான் உட்கார இடம், என்ன தம்பி நீ வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லவும், அண்ணா என்ன ஒரு ஆளை நோட்டமிடுறதுக்காக வந்தானே, சாரி என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாட்டிக்கும் கிறிஸுக்கும் ஆப்போசிட்ல யாரோ ஒரு லேடி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. முதுகு மட்டும் தான் தெரியுது. ஆஹா, முகம் யாருன்னு தெரியலையே, யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க அப்படின்னு யார் அதுன்னு கண்டுபிடிக்கணுமேனு இவரும் பாக்குறாரு, எட்டி பாக்குறாரு, தெரியல. கிறிஷ் பாத்தீங்கன்னா அந்த லேடிய கட்டி பிடிச்சிருக்காங்க. வேற யாரும் நம்ம ரோகிணி தான். ரோகிணிய கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. இத பாக்குறப்பயே என்னடா இது ரொம்ப அன்பா வேற இருக்கானே, கிறிஷ் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், ரொம்ப பழக்கமான ஆள் போல இருக்கே, ஒருவேளை இந்த அம்மா கூட தான் இவங்க 2 பேத்தையும் அனுப்பிச்சு விட போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு முத்து. இதுல வேற ரோகிணி 2-3 கவர் வேற கொண்டு வந்திருக்காங்க. கிறிஷுக்கு பொம்மையெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதை எல்லாத்தையும் கிறிஷு கிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணி அதை வாங்கிட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. யாருன்னு பாக்கணுமே அப்படின்னு யோசனை பண்றாரு முத்து. சரி அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவரும் போறாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ரோகிணியோட முதுகு தான் தெரியுது. ஸோ ரோகிணியோட ரைட் சைடு போய் அவங்க ரோகிணி முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ரைட் சைடு போனா ரோகிணி பாத்தீங்கன்னா கரெக்டா லெஃப்ட் சைடு திரும்பி யாருக்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கிறாங்க. சே என்னடா இது பார்க்க முடியலையா அப்படின்னு கட்டுப்பாயிட்டு இருக்கிறாங்க முத்து. நேரா என்ன பண்றாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அதுல நிறைய பொருள்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அந்த தொங்க விட்டுருக்காங்கள பொருள், அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்னு எட்டி பாக்குறாரு முத்து. அப்பதாங்க ரோகிணி பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே திரும்புறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அது நம்ம பார்லர் அம்மா தான். என்னடா இது பார்லர் அம்மா இங்கே வந்திருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வேற பொம்மையெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன சம்பவம்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணும்போது, ஒருவேளை பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே கிறிஷோட அம்மான்னு சொன்னாங்க, அதனால இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு.
என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்று கேக்குறப்போ, சரி கிறிஸ், நான் போயிட்டு வரேம்மா, எனக்கு ஃபோன் கால் வேற வந்துருச்சுமா, நான் பார்லருக்கு போகணும்மா, நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அத கேட்டோன்னே என்னடா இது அம்மா அம்மான்னு சொல்றான் இந்த பார்லர் அம்மா, நம்ம கிறிஷோட பாட்டியை பார்த்து அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி சரி, நம்மளும் எல்லாத்தையும் பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறோம்ல, அது மாதிரிதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கிறிஷ் கிட்ட போய் ரோகிணி பேசுறாங்க. கிறிஷ், நீ அழுகாம இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா, நான் அழுக மாட்டேன், அப்பப்போ நீங்க வந்து பாத்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்துக்கிறேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இவனை பத்திரமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லவும், சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே டவுட் வருது, என்னடா இது கிறிஷ் அம்மானு கூப்பிடுறான், ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்து டென்ஷன்ல இருக்காரு முத்து. அந்த சமயத்துல தான் சரி நான் வரேன்ட்டு அவங்களோட ஹேண்ட்பேக் அவங்க அம்மா கிட்டே கொடுத்ததை மறந்துட்டு அவங்க பாட்டுல கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க ரோகிணி. அப்போ கல்யாணி அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாங்க ரோகிணியோட அம்மா. திரும்பி பார்த்துட்டு என்னம்மா அப்படின்ட்டு வர்றாங்க ரோகிணி. பேக மறந்துட்டு போயிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு பேக கொடுக்குறாங்க. இந்த கல்யாணின்னு கூப்பிட்டதுல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்காரு முத்து. என்னடா நடக்குது இங்க, கல்யாணின்னு கூப்பிடுறாங்க பார்லர் அம்மாவை பார்த்து, என்னதான் நடக்குது அப்படின்னு மண்டியை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறாரு முத்து. அதுக்குள்ள என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத உடனே ஒரு வீடியோ வேற எடுத்துக்கிறாரு. இவ பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது பக்கத்து கடை கிட்ட இருந்து ஜூம் பண்ணி தானே எடுக்கிறதுனால ஓரளவுக்கு பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. சரி நான் வர்றேம்மா அப்படின்னு ரோகிணி போறப்பயே, கல்யாணி அப்பப்போ வந்து பையனை பாத்துக்கடி அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்களா. அம்மா அடிக்கடி எனக்கு போன் பண்ணுங்கம்மா அப்படின்னு கிறிஷும் சொல்றாங்க. இத ஃபுல்லா வீடியோ வேற எடுத்து வச்சுக்கிறாரு முத்து. பார்லர் அம்மா தான் நம்ம கிறிஷோட அம்மா அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு முத்து. இன்னி சும்மா விட்டுருவாரா முத்து, இருக்குடி ஆப்பு உனக்கு, எங்க அண்ணனை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கிறிஷுக்கு ஏற்கனவே நீ அம்மா வேற இருந்தும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம இந்த கிறிஷ வேற தன்னந்தனியா அம்போன்னு வேற விட்டுட்ட, உன்னை சும்மா விட மாட்டான் பார்லர் அம்மா, வீட்டுல ஒரு கோர்ட்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்றாரு முத்து. இதை யோசனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா கிறிஷும் அவங்க பாட்டியும் அந்த கடையில இருந்து கிளம்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா கிறிஷ் பாட்டி 2 பேத்தையும் காணா. ஐயோ, கிறிஷ் பாட்டி 2 பேத்தையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு தேடும் போது பார்த்தா கொஞ்சம் தூரத்துல 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஷபாடா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற இடத்த பார்த்துட்டாங்க. சோ பக்கத்துல இருக்க கடையில போய், ஆனா மாஸ்க் ஒண்ணு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கை வாங்கி போட்டுக்கிட்டு, அந்த கடையிலேயே ஒரு தலைக்கு போடுற கேப் வேற இருக்கு, அந்த கேப்பையும் வாங்கி போட்டுக்கிட்டு, அங்க இருக்க ஒரு கூலிங் கிளாஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு, இந்தாங்க நான் இந்த 500 ரூபா வச்சுக்கோங்க, வந்து பேலன்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு முத்து. ஏன்னா சப்போஸ் பாட்டி கிட்டே திரும்பி பார்த்துட்டா இது முத்துன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால கேப்பு, கூலரு, அதுக்கப்புறம் மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பாட்டி கிறிஸ் 2 பேரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறாங்க. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பஸ்ல ஏறி பேக் சைடு லாஸ்ட் சீட்டு இருக்கும்ல அதுல போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டக்டர் வராரு, பஸ்ஸும் எடுத்துடுறாங்க. பஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. கண்டக்டர் வந்து எல்லாத்திட்டே டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல முத்துக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் கேக்குறாங்க. எங்க சார் நீங்க போகணும் அப்படிங்கவும், அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அங்க முன்னாடி ஒரு பாட்டியும் பேரனும் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எங்க போறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கான டிக்கெட்டை, அந்த ஊருக்கு டிக்கெட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, இந்தாங்கண்ணா காசுன்னு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இல்ல தம்பி அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், அண்ணா அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணா, ப்ளீஸ் அவங்க எங்கேயோ போறாங்க அண்ணா, கோவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அண்ணா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அண்ணா தயவு செய்து அண்ணா நீங்க என்ன தம்பியா நினைச்சுக்கின்னு இந்த உதவியை பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா சரி விடு விடு நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்குற அண்ணா போய் நேரா நம்ம பாட்டி கிட்ட போய், அம்மா நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் ஒரு ஊர் பேரை சொல்றாங்க. அதுக்கு 2 டிக்கெட்டை கொடுத்துட்டு நேரா முத்துக்கிட்ட வந்து, இந்தாப்பா அவங்க இந்த ஊருக்கு தான் போறாங்கன்னு டிக்கெட்டை முத்துக்கும் கொடுத்துட்டு சில்லற பைசேவையும் கொடுத்துட்டு அங்க இருந்து மத்தவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க போறாரு. கிறிஷ் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கா அவங்க பாட்டி கூட. என்ன முத்துவை விட்டுட்டு வந்ததுதான் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கிறிஷ். விட்டுட, அம்மா வந்து பாத்துக்கிறாங்கல்ல, உனக்கு அம்மா முக்கியமா முத்து அங்கிள் முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. பாட்டி நீங்களும் வேணும், அம்மாவும் வேணும், முத்து அங்கிள், மீனா ஆண்டி எல்லாருமே வேணும் பாட்டி, எனக்கு அந்த வீட்டுல இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி,
நீங்களும் அங்கேயே வந்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், டேய் அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லடா, தயவு செய்து அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பேரனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரும் வந்துடுது. அந்த ஊர்ல பாட்டியும் பேரனும் இறங்குறாங்க. கூடவே நம்ம முத்துவும் இறங்கி போறாரு. இப்போ கிருஷோட பாட்டி ஏற்கனவே ஒரு வீடு புடிச்சு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு தான் கிருஷ கூட்டிட்டு போறாங்க. வா, புது வீடா பாட்டி, இது சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கிருஷ். இப்போ கிருஷ் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போயிருது முத்துக்கு. இனி இந்த பாரரமாவை விடக்கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணிடுறாங்க. நேரா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பஸ்ஸை புடிச்சு ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வர்றப்பே பாத்தீங்கன்னா நம்ம மீனாக்கு கால் பண்ணி, உனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் போனை கட் பண்ணிட்டு வீடியோவை பார்க்கும் போதுதான், கல்யாணி அடிக்கடி நீ வந்து பையனை பார்த்துக்கோன்னு சொன்னதும், அம்மா சீக்கிரம் வந்து என்னை பார்க்க வருவீங்கல்ல அப்படின்னு கேட்கிறாருல கிருஷ். இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்ததுல அந்த வீடியோவை தான் நம்ம மீனா பாக்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, ரோகிணியை இவங்க கல்யாணின்னு சொல்றாங்க, கிருஷ் அம்மானு கூப்பிடுறானே அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. அதனால உடனே முத்துக்கு கால் பண்ணி, என்னங்க நடந்துட்டு இருக்கு, கிருஷ் பாட்டி என்னடான்னா கல்யாணின்னு கூப்பிடுறாங்க ரோகிணிய, கிருஷ் அம்மானு கூப்பிடுறாங்க, என்னங்க நடக்குதுங்க, நான் கெஸ் பண்ணது உண்மையா இருந்தா அப்படின்னு சொல்லும் போதே, மீனா உண்மைதான் மீனா, இது எனக்கும் அதே டவுட் தான், பார்லர் அம்மா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு, எங்க அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருச்சு மீனா, எனக்கு பயங்கர கட்டுப்பாகுது, இது உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்ப என்னங்க பண்ண போறோம், அப்புறம் ரோகிணி தான் கிருஷோட அம்மாவா, இத்தனை நாள் இது தெரியாம போயிடுச்சுங்க எனக்கு, ஏங்க இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ரோகிணி நம்ம கூட இந்த பையன் இருக்க கூடாதுன்னு நினைச்சான்னு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம கூட இருந்தா அவன் எப்ப பார்த்தாலும் பார்லர் அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான்ல, அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைதான், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதுதான் எங்க அம்மான்னு ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா வம்பா போயிரும்ல, அதுக்கு தான் நம்ம கூட கிருஷி இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க இந்த பார்லர் அம்மா. விடக்கூடாது மீனா, விடக்கூடாது. சரிங்க, அதுக்கு என்ன பண்றது, அதுக்கெல்லாம் ஐடியா இருக்கு மீனா, நீ என்ன பண்ற தெரியுமா, நான் ஒரு ½ அன் ஹவர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிருவேன், அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு நேரா வித்யா வீட்டுக்கு தான் நம்ம போறோம், நீ வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ பிடிச்சி வந்துரு, வண்டி எடுத்துட்டு வராதா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நானும் நம்ம எங்க கார் நிறுத்தணுமோ அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஊருக்கு வந்துடுறாரு முத்து. அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்த முத்து கரெக்டா நம்ம மீனாவை பாத்துறாங்க. மீனா முத்து ரெண்டு பேரும் இப்ப காரை எடுத்துக்கிட்டு நேரா வித்யாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. வித்யாவும் அங்க இருக்காங்க. வித்யா கிட்ட நான் கிருஷோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதெல்லாம் நீங்க நினைக்கிற நேரம்லாம் பேச முடியாது, அது மட்டும் இல்லாம என்னால எல்லாம் பேச முடியாதுங்க, மகேஸ்வரி தான் பேச முடியும் அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு பதில சொன்னா, நேரா வாங்க மகேஸ்வரி வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு ஐடியா வருது. இல்ல மகேஸ்வரி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போதே மீனா சொல்றாங்க, மகேஸ்வரியோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. எங்க உங்க ஏரியா சைடு பூ கொடுக்க வர்றேன், நீங்க வீட்டுல இருக்கீங்களா, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், நான் வீட்டுல தான் இருக்கேன் மீனா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி சொல்றாங்க. ஐயோ பயவுல கோர்த்து விட்டுருச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வித்யாவும், என்னங்க வித்யா இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, போலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும், சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க. மகேஸ்வரி வீட்டுக்கு இவங்க 3 பேரும் போய் நிக்கிறாங்க. வித்யாவா மீனா கூட வரத பார்த்துட்டு மகேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. இதுல நம்ம முத்து என்ன பண்றாங்கன்னா, மகேஸ்வரியோட போனையும் சரி வித்யாவோட போனையும் சரி வாங்கி அவரு வச்சுக்கிறாரு. மகேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இப்போ நான் கிருஷியோட அம்மா கல்யாணி கிட்ட பேசணும், நீங்க போன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல இப்பெல்லாம் அவ வேலைக்கு போயிருப்பா, நைட்டு தான் வருவா, அப்பதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்றாங்க, பரவாயில்ல மகேஸ்வரி அந்த போன் நம்பர் கொடுங்க, நைட்டு நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு அவ விரும்ப மாட்டாங்க, வேண்டாங்க நாளைக்கு வேணா நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க மகேஸ்வரி. அப்ப முத்து சொல்றாரு, எதுக்கு, வேற யாராச்சும் ஒருத்தரை கல்யாணம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி பேசுறதுக்காகவா அப்படின்னு கேட்கவும் தூக்கி வாரி போடுது. வித்யாவுக்கும் மகேஸ்வரிக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் மீனா சொல்றாங்க, எங்க அந்த வீடியோவை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொன்னோன்னே, அடா ஆமா மீனா வீடியோவை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு குறும்படம் நான் காமிக்க போறேன், அதை பார்த்துட்டு நீங்க இப்ப பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்படத்தை போட்டு காமிக்கிறாரு போன்ல. கல்யாணின்னு அவங்க அம்மா கூப்பிடுறது, கிருஷ் அம்மானு கூப்பிடுறது, இது எல்லாத்தையும் பார்த்தோன்னேவே இவங்க 2 பேத்துக்கு போச்சு, புள்ள மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் இனியே அப்படின்னு நினைச்சிடுறாங்க. திரு 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 2 பேர் பேய் அடைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க மகேஸ்வரி, வித்யா
உண்மையை சொல்லிருங்க, எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மீனா சொன்னோன்னே, அது அது வந்து மீனா, அது வந்து அப்படின்னு வித்யா சொல்லும்போதே, அம்மா தாயே உண்மையை சொல்றியா? இல்ல நேரா நான் இந்த வீடியோவை எங்க வீட்ல கொண்டு போய் காமிக்கட்டுமா? அத சொல்லு அப்படின்னு சொல்றாரு முத்து. ஐயையோ! இதெல்லாம் காமிச்சிராதீங்க, நான் உண்மைய சொல்லிர்றேன் அப்படின்னு முந்திரி கொட்டை ஆட்டம் மகேஸ்வரி சொல்றாங்க. ஏன் கொஞ்சம் பேசாம இருடி அப்படிங்கிற மாரி கஞ்சாட காமிக்கிறாங்க வித்யா. அத நம்ம மீனா பாத்துறாங்க. என்னங்க கஞ்சாடெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க இதெல்லாம் ஆகாதுங்க வேலைக்கு. இந்த வீடியோவை நம்ம வீட்லயே கொண்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொன்னதை கேட்டோன்னே, கரெக்ட் மீனா, நீ சொல்றது கரெக்ட் தான். பேசாம இதை கொண்டு போய் நம்ம வீட்ல காமிச்சிடலாம். முக்கியமா மனோஜ் கிட்ட காமிச்சிடலாம். அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது ரெண்டு பேத்துக்கும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். ஆனா இதனால ரோகிணியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மகேஸ்வரியும் வித்யாவும் சொல்றத பார்த்துட்டு, முதல்ல விஷயத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு யோசனை பண்றோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரோகிணியோட அம்மா தான் கிறிஷோட பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்படிங்கும் போதே கிறிஷுக்கும் அம்மா ரோகிணி தான் அப்படின்னு அப்படியே மெதுவா சொல்றாங்க வித்யா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து. இங்க ஆமாங்க, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கிறிஷும் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் ரோகிணிக்கு என்ன நிலைமை ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. வயசான ஒருத்தருக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட முத்துக்கும் மீனாக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது. மனோஜை பார்த்து கல்யாணம் பண்ண விஷயத்தையும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து அப்படி கை தட்டுறாரு. ரொம்ப பேஷா இருக்குது. ஒரு குழந்தையோட வாழ்க்கையை பார்க்காம தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிச்சு பாரு பார்லர் அம்மா. கிரேட். ஆனா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவை. அவங்க இஷ்டப்பட்டார் கூட வாழ்றத நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறத சொல்லி தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். எதுக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லி இந்த பார்லர் அம்மா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு செம்ம கோவத்துல முத்து பேசுறாரு. மீனா சொல்றாங்க, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க, உடனே வீட்டை விட்டு ரோகிணியை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வித்யா சொல்றாங்க, அதனாலதான் மீனா நான் சொல்றேன், ரோகிணியை அவங்க துரத்தி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த சொல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு முத்து யோசனை பண்றாரு. சரி வித்யா கேக்குறாங்க, கெஞ்சி கேக்குற முத்து, இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ரோகிணிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், எங்களை கந்தரகோலம் பண்ணிடுவா, நாங்க அவ்வளவுதான் செத்தோம், பிளீஸ் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், மகேஸ்வரியும் ஆமா முத்து, தயவு செய்து சொல்லிடாதீங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் இத சொல்லாம இருக்கணும்னா நீங்க ஒன்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதை என்ன செய்யணுங்க, என்ன முத்து செய்யணும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு சொன்னோடனே கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் எங்க கூட எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. முடிஞ்சது போ, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசா, கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படின்னு வித்யா சொல்றாங்க. வரணும் கண்ணு வரணும், வரலன்னு வச்சுக்கேன் நேரா இந்த வீடியோவா மனோஜ் கிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் காமிச்சிருவான். பரவாயில்லையா, காமிக்கட்டுமா? ஐயோ முத்து தயவு செய்து காமிச்சிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் தரீங்களா, நானும் மகேஸ்வரியும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், மீனா சரி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை இழுக்கிறதுக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இங்கிருந்து எங்க முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க விடுங்க, போனை தான் கையில வாங்கி வச்சுட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்னங்க அவங்க 2 பேரும் பேசிட்டு வரட்டு விடுங்க. மீனா நீ சொல்றேன்னு தான் விடுறேன். ஆமா 2 பேரும் எங்க போய் பேச போறீங்க அப்படிங்க அந்த ரூமு காமிச்சு, இங்கதான் பேச போறோம் அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள வேற ஏதாச்சும் போன் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு முத்து. அங்க எந்த ஒரு லேண்ட்லைனோ மொபைலோ எதுவுமே இல்ல. சரி இப்ப போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. பக்கத்துலயே பார்த்தா ஒரு டேபும் லேப்டாப்பும் இருந்தது, அதையும் தூக்கிட்டு வந்தாரு வெளியே. சரி நீங்க போய் பேசுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. வித்யா கேக்குறாங்க, இப்போ என்ன மகேஸ்வரி பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லவும், எனக்கும் தான் வித்யா புரியல. நம்ம ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம்னா நம்ம 2 பேர்த்தையும் அவ்வளவுதான் போட்டு தள்ளிடுவா, வாய்ப்பே இல்ல, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது வித்யா சொல்றாங்க, நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும், ரோகிணியும் தப்பிக்கணும், அதுக்கு ஒரே வாய்ப்பு கிருஷையும் அவங்க பாட்டியையும் முத்து மீனா கூட கூட்டிட்டு போறதுக்கு நம்ம சம்மதிக்கிறதா. என்ன வித்யா பேசிட்டு இருக்கிற, நம்ம போய் அங்கெல்லாம் பேச முடியுமா? மகேஸ்வரி இவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா, நம்ம 2 பேர்த்தையும் பாட்டியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறதுக்காக தான் இத்தனை பிளானும் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குதான் முத்துவும் இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லவும்,
மகேஸ்வரியும் வேற வழி இல்ல, ரோகிணியோட வாழ்க்கையும் காப்பாத்தணும், நம்மளும் மாட்டக்கூடாது. சரி விடு, அவர் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு மறுபடியும் முத்து கிட்ட வந்து நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம 4 பேரும் கிறிஷ் வீட்டுக்கு போறோம். கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு நீங்க தான் பேசணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பார்த்தல நான் சொன்னல அதே தான் பாரு நடக்குது அப்படின்னு வித்யா சொல்றாங்க. ஆமாண்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகேஸ்வரி அங்கன்னு ரெண்டு பேரும் பார்வை, நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து நீங்க என்ன சொன்னாலும் செய்யற முத்து, இப்பவே தானே போலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா முத்து, மீனா, வித்யா, மகேஸ்வரி இவங்க 4 பேரும் நேரா பாட்டியோட ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோகிணி கால் பண்றாங்க. போன் எல்லாம் நம்ம முத்துக்கிட்ட தான் இருக்கு. இங்க பாருங்க, பார்லர் அம்மா தான் கால் பண்ணுது. என்ன ஏதுன்னு மட்டும் காமிங்க, எங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க காமிச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு மகேஸ்வரி போனை வாங்கி பேசுறாங்க. சொல்லுடி ரோகிணி, ஒரு குட் நியூஸ் டி அப்படின்னு சொல்லும் போது மீனா வாங்கி ஸ்பீக்கர்ல போடுறாங்க அந்த போனை. என்ன சொல்லு ரோகிணி அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அம்மாவையும் கிருஷ்ணையும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அந்த முத்து மீனா கிட்ட இருந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள படாத பாடாயிருச்சு அப்பப்பப்பா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அப்போ மகேஸ்வரியும் வித்யா ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, பாருடி இவளே தானா வந்து ஆஜராயிக்கிறாளே, பிரசன்ட் சார் நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஆஜராயிட்டாளடி அப்படிங்கிற மாதிரி வித்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாம இரு அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க. என்னடி நாங்க பேசிட்டே இருக்க, நீ எங்கடி இருக்க, எந்த ஒரு உலகத்துல இருந்துட்டு ஒன்னும் பேசாம இருக்கா அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி நான் வெளியே வந்திருக்கேன், அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிடி நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. பாத்தியா மீனா எப்படி சொல்லுது பாரு பார்லரம்மா, நம்ம என்னமோ பெரிய வில்லனுக மாதிரி இது பெரிய நல்லவ மாதிரி சொல்லிட்டு இருக்குது. இருக்கிறத பூரா பண்ணது பூரா இதுதான், ஆனா இது பெரிய நல்லது மாதிரி சொல்லிக்குது பாத்தியா மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க நீங்க முதல்ல வண்டியை ஓட்டுங்க. சரி மீனா இரு அப்படின்னு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேரா கிருஷோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் மகேஸ்வரியை தான் போக சொல்றாங்க. மகேஸ்வரி வித்யா ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போனோடனே, நீங்க என்னம்மா இங்க வந்திருக்கீங்க, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷோட பாட்டி சொல்றாங்க. வித்யா ஆண்டியா அப்படின்னு போய் கிருஷ் கட்டி பிடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் திருன்னு பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே, நான் தாம்மா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படி வர்றாரு. முத்த பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது கிருஷோட பாட்டிக்கு. தம்பி நீங்க எப்படி இங்க அப்படிங்கும் போதே கூடவே நம்ம மீனாவும் வர்றாங்க. ஆஹா என்னடான்னு தெரியலையே, ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே அப்படின்னு திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு பக்கம், கிருஷ் ஒரே சந்தோஷமா முத்துமாமா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கிருஷ தூக்கி வச்சுட்டு மகேஸ்வரி கிட்ட சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே, அம்மா நீங்க கோவிச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணு சொல்லுவேன், உங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்லது, கிருஷோட வாழ்க்கைக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னம்மா இப்போ சொல்ல போறீங்க அப்படின்னு பாட்டியும் கேக்குறாங்களா. அப்பதான் முத்து சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கிருஷ் பார்லரம்மா எல்லாம் நின்னு பேசிட்டு இருந்தீங்களா, பாக்குறதுக்கு சூப்பரா இருந்ததா, அத ஒரு வீடியோவை எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து வச்சேன். மீனா அந்த வீடியோவை கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, இதோ காமிக்கிறேங்க அப்படின்னு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. மீனா இத பார்த்தோன்னே கிருஷோட பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது. தம்பி தயவு செய்து கெஞ்சி கேக்குறேன் தம்பி, உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேக்குறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க தம்பி, பாவம் தம்பி, அவ நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் அவளுக்கு சரியா அமையல, இந்த வாழ்க்கையிலனாச்சும் அவ சந்தோஷமா வாழணும் தம்பி ப்ளீஸ் அப்படின்னு கால்ல விழுக போறாங்க. அம்மாமா கால்ல எல்லாம் நீங்க விழுக வேண்டாம், நான் சொல்லக்கூடாதுன்னா இந்த விஷயத்த மனோஜ் கிட்டையும் என் அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீங்க ஒன்னா நான் சொல்றத செய்யணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. என்ன தம்பி சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லவும், புரிஞ்சு போச்சுடி இவன் என்ன சொல்ல போறான்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படியே முணுமுணுத்துட்டு இருக்கிறாங்க. மகேஸ்வரி கிட்ட வித்யா கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு சொல்லி வித்யாவும் அமைதியா இருக்காங்க. அம்மா என் வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சுன்னா கிருஷ் வாழ்க்கையும் இப்படி ஆகக்கூடாதுமா, கிருஷ் அவங்க அம்மா கூட இருக்கணும், அவங்க அம்மாவை பிரிஞ்சு அவன் வாழக்கூடாது, அதுவும் இந்த வயசுல ஒரு அம்மா கூட வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம், அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க
நீங்க செய்யணும். நீங்களும் கிருஷும் என் கூட வந்துடணும். கிருஷன் நான் தத்தை எடுத்துக்குவேன். ஆனா பார்லர் அம்மாவோட பையன் தான் கிருஷன் நான் சொல்ல மாட்டேன். எங்க கூடயே நீங்களும் இருக்கணும், கிருஷும் இருக்கணும். கிருஷ் அப்பப்ப அவங்க அம்மா கூட அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும். அவன் அதுதான் எனக்கு வேணும், அதனாலதான் இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கண் கலங்கி உட்காந்துடுறாங்க பாட்டி. தம்பி, உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு நல்லாவே புரியுது தம்பி. ஆனா என் பொண்ணுதான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. உங்களை கண்டாவே அவளுக்கு ஆக மாட்டேங்குது. கிருஷ் அங்க கூட்டிட்டு போனா ஏதாச்சும் உளறி வச்சிருவானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், கிருஷ் முந்திரி கொட்டியாட்டி இதெல்லாம் கேட்டவரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, நான் கண்டிப்பா அம்மா பத்தி நான் எதுவுமே வீட்டுல சொல்ல மாட்டேன். முத்து அங்கிள் நான் சொல்ல மாட்டேன் அங்கிள், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. பின்ன என்னம்மா கிருஷே வரேங்கிறா, தயவு செய்து நீங்களும் வாங்க. உங்க பொண்ணு கூட இருந்த மாதிரி ஆச்சு, உங்க கிருஷும் அவங்க அம்மா கூட இருந்த மாதிரி ஆச்சுமா. தயவு செய்து நான் கெஞ்சி கேக்குறேம்மா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேர்த்தையும் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆமாம்மா, நீங்க கிருஷ கூட்டிட்டு அங்கேயே போயிருங்க, உங்களுக்கு ஒரு துணையாவும் இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க 2 பேருமே. மகேஸ்வரி வித்யா 2 பேரும். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இதெல்லாம் சரிப்பா, ஆனா உங்க அம்மா அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டே இருப்பாங்களே என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், மீனா சொல்றாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. உங்ககிட்ட அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன், மாமா அத்தையை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியோட அம்மாவும் யோசனை பண்ணி பாக்குறாங்க, நம்ம வயசான காலத்துல நம்ம பொண்ணு வீட்டுல இருந்த மாதிரியும் ஆயிடுச்சு, கிருஷுக்கும் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இத சரின்னு சொல்லிடலாம் அங்க போறதுக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க. ரோகிணி திட்டுவாங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. அவ என்ன திட்டுனா திட்டட்டும். அப்பதான் வித்யா சொல்றாங்க, அம்மா நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ரோகிணி ரொம்ப சுயநலமான ஆளுமா, அவ அவளோட வாழ்க்கையை மட்டும்தான் பாக்குறா. அன்னைக்கு உங்ககிட்ட அழுத்து பேசினா பாத்தீங்களா, அது எல்லாமே நடிப்புமா. நீங்க சண்டை போட்டு கிருஷ மீனாவோட அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சா. உங்ககிட்ட போன் பேசினப்போ நான் தான் அங்க இருந்தம்மா, நானும் இருந்தேன், மகேஸ்வரியும் இருந்தாம்மா. பேசி முடிச்சோடனே நார்மல் ஆயிட்டா, பயங்கரமா நடிக்கிறாமா, அவ ஒரு சுயநலவாதி. அதனால ரோகிணி சொல்றத நீங்க எதுவுமே கேட்காதீங்கம்மா, அவ ஒரு சுயநலவாதி. பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேங்கிறாமா, அம்மானும் சரி பாசம் இல்ல, பையனும் மேல பாசம் இல்லம்மா. நீங்க உங்களோட வாழ்க்கையும் உங்க பேரனோட வாழ்க்கையை மட்டும் பாருங்க, உங்க ரோகிணியை பத்தி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் தூபம் போடுறாங்க. அதை கேட்ட கிருஷோட பாட்டியும் முடிவு பண்ணிடுறாங்க, கரெக்ட், என் பேரனோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, காலம் போன கடைசியில பொண்ணு கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், இருந்தாலும் பரவாயில்ல, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டான்னு சொல்லிதான் இருந்தேன். நீ சொல்றத கேக்குறப்போ எனக்கே ஆதங்கமா வருதுமா. இனிமேல் அவளோட வாழ்க்கையை பற்றி நாங்க நினைக்க போறது இல்ல, என் பேரனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். முத்து உங்க கூட வர்றதுக்கு நான் சம்மதம்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிருஷோட பாட்டி அவ்வாடா அப்படின்னு சொல்லி முத்துவும் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, நம்ம அண்ணாமலை கிட்ட போன் பண்ணி பேசி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. அண்ணாமலை பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்ன முத்து சொல்ற, அப்புறம் ரோகிணியோட குழந்தை தான் கிருஷா, அப்போ ரோகிணி இது எல்லாத்தையும் போய் சொல்லி மறைச்சுதான் மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாப்பா, இந்த பார்லரமா இப்படி பண்ணணும்னு நான் நினைச்சும் கூட பாக்கல, ஏதோ ஒண்ணு மறைக்குதுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த அந்த பார்லரமா மறைக்கணும்னு நினைக்கவே இல்லப்பா, பயங்கர வில்லங்கம் பிடிச்சதா இருக்குப்பா. இப்போ ஒரு நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்றேன், அது ஓகேவான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கிருஷோட பாட்டியையும் கிருஷையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களா, அதை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை கவலையே விடுறா, நீ கிருஷையும் உங்க பாட்டியையும் கூட்டிட்டு வா, அவங்க 2 பேர்த்தையும் நம்ம நல்லா பாத்துக்கலாம், ஆனா இந்த ரோகிணிய சும்மா விடக்கூடாதுடா, இதை முதல்ல உங்க அம்மாட்ட சொல்லி அப்படிங்கும் போதே, அப்பா வேண்டாம்ப்பா, அம்மா நான் 6 வயசு இருக்கும் போதே என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நான் வளர்ந்த குடும்பம் எனக்கு தான்ப்பா தெரியும், வேண்டாம்ப்பா, அந்த கிருஷ் பையனாச்சு அவங்க அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டேனாச்சு வளரட்டும்பா, யாருக்கும் தெரியாம அப்பப்பா அவங்க அம்மா கண்டிப்பா பார்லரமா பேசும், அந்த அன்பே அவனுக்கு போதும்பா, கிருஷுக்காக தான்ப்பா இது எல்லாமே பண்றேன், கிருஷுக்கு பார்லர் அம்மாவோட அன்பு கிடைக்கணும், அதே மாதிரி கிருஷோட பாட்டிக்கும் அவங்க பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசை வரும்ல, உங்க சம்மந்தி தானே இருந்தா இருக்கட்டுமேப்பா அப்படின்னு சொல்லவும், சரிடா அப்படியே பண்ணிக்கலாம், நான் ஒன்னும் சொல்ல, விஜயாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது போதும்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, இப்போ நீங்க துணியெல்லாம் எடுத்துட்டு எங்க கூடயே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் பாட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ வித்யா கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயத்த நீ பார்லர் அம்மாட்ட 2 பேரும் வளருனீங்கன்னு வச்சுக்குங்க அப்படின்னு. அப்பா சாமி, நான் எதுவுமே வாய திறக்க மாட்டேன், நான் உங்களுக்கு தான் சப்போர்ட், சரியா அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அப்போ மகேஸ்வரி நீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. நானும் சொல்ல மாட்டேன் முத்து, நீங்க கவலைப்படாதீங்க,
எனக்கு கிருஷ் அவங்க அம்மா கூட இருக்கிறதுல முழு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க மகேஸ்வரியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. முத்து கிருஷையும் இப்ப அவங்க பாட்டியையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுல அண்ணாமலை மட்டும்தான் இருக்காரு. அண்ணாமலை வாங்க சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டோன்னேவே கண் கலங்கி போயிடுறாங்க. அண்ணா அப்படின்னு காலில் விழுகுறாங்க. கிருஷோட பாட்டி, சம்மந்தி அம்மா என் காலெல்லாம் விழுகாதம்மா, நீ எனக்கு தங்கச்சி மாதிரிதான். இந்த ரோகிணி இப்படி பண்ணுவான்னு நினைச்சும் கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு ரோகிணி மேல அப்படின்னு சொல்லவும், அண்ணா அண்ணன் அவளை மன்னிச்சிருங்கண்ணா, இந்த விஷயம் யாருக்குமே அப்படின்னு சொல்லும் போதே, அம்மா கவலைப்படாத, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, முக்கியமா விஜயாக்கும் மனோஜுக்கும் தெரியாது, சரியா? அண்ணா இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன், ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லவும், மீனா சொல்றாங்க, மாமா அத்தை எப்படி இருந்தாலும் இவங்களை திட்டிட்டு தான் இருப்பாங்க மாமா, அதனால நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் கடைக்கு பூ கொடுக்க போவேன்ல வெளியில, அந்த சமயத்துல கிருஷியோட பாட்டியையும் நான் கூட்டிட்டு போயிருவேன். எனக்கு ஒரு பூக்கடை லீஸுக்கு வந்தது. அந்த பூக்கடையில நான் கிருஷியோட பாட்டியை உட்கார வச்சிருவேன். நான் எப்போ வீட்டுக்கு வரணும் அவங்கள அப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா அத்தைக்கு எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லவும், மீனா செம்மையா பண்ணிட்ட மீனா, சூப்பர் மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, எதுக்குமா உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்க. இல்ல மாமா, நான் கிருஷுக்காக இது எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கிருஷோட பாட்டியும், எனக்கும் சம்மதம் தாமா, நீ கூட்டிட்டு போயிரு, யார வர்றப்ப கூட்டிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லும் போதே மீனா சொல்றாங்க, இனி உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. அந்த கடையில வர லாபத்தை பூரா நீங்க தான் வச்சுக்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரும், உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு மீனாவும் முத்துவும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே, இன்னைக்கு கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன் நல்லபடியா வளர்த்துவோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கிருஷோட பாட்டியும். ஈவினிங் ஆகுது. விஜயா வர்றாங்க. இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு தையா தக்கான்னு குதிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. உன் பையன் சின்ன வயசுல பிரிய மாட்டேன்னு சொல்லி அழுதவனை கொண்டு போய் என் அம்மா வீட்டுல விட்டேல, அதுக்கான தண்டனையா இவங்க இருக்கிறத நீ சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, மௌனம் ஆயிடுறாங்க. அப்பதான் மீனா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, நான் போறப்ப இவங்களையும் நான் கூட்டிட்டு போயிருவேன், இவங்களுக்கு தனியா கடை வச்சு கொடுத்துருக்கேன், இவங்க அங்க இருந்துட்டு நான் வீட்டுக்கு வரப்பதான் அவங்க வருவாங்க, இடையில உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. விஜயா கப்புன்னு அடங்கி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை சொன்ன ஒரே வார்த்தைக்காக பேசாம இருக்காங்க விஜயா. ரோகிணி மனோஜ் 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதை பார்த்த கிருஷ், ஆன்டி அப்படின்னு ஓடி போய் ரோகிணிய கட்டி புடிச்சுக்கிறாங்க. தூக்கி வாரி போடுது. ரோகிணிக்கு தலையே ஒரு நிமிஷம் கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிருது. என்ன இங்க வந்திருக்கா அப்படின்னு பயங்கர கோவமா ரோகிணி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ரோகிணி அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, பாடி அப்படின்ட்டு அவங்க பாட்டுல அசால்ட்டா உட்காந்துக்கிறாங்க. ரோகிணிய கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அங்கிள் இதென்ன அங்கிள் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கும் போதே அண்ணாமலை எதுவுமே பேசல, செம்ம கடுப்புல இருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு ஏமாத்திட்டான் பையனை அப்படின்னு சொல்லி கடுப்புல தான் இருக்காங்க அண்ணாமலையும். மனோஜ், என்னம்மா இத இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, மறுபடியும் இவங்க டேரா போட போறாங்களா அப்படின்னு கேட்கவும், டே உன் தம்பி இந்த பையனை தத்தெடுக்க போறானாமா அப்படின்னு சொல்லவும் முத்து சொல்றாரு, இல்ல தத்து எடுத்தாச்சு, நாங்க தத்து எடுத்துதான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ரோகிணிக்கு பயங்கர கோபம் வருது. நான் போன் பண்றேன், போனை எடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வேகமா போய் கால் பண்றாங்க. போன் கால் வருது. தைரியமா பாத்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா போனை எடுத்து வெளியே போய் பேசுறாங்க. சொல்லிடி கல்யாணி அப்படிங்கும் போது, என்னம்மா பண்ணி வச்சிருக்க, உன்னதான் அங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டோம்ல, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணலேன்னு நினைச்சிட்டு இருக்கிற, கடைசியில இங்க வந்து உட்காந்துருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க பாருடி, நீ உன்னோட வாழ்க்கைய பாத்துக்கோ, நாங்க எங்க வாழ்க்கையை நானும் என் பேரனும் பாத்துக்கிறோம், நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அம்மா நீ இப்படி சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுமா, கிருஷ் என் பையன், போதுண்டி உன் பையன்னு சொல்லி எல்லாத்தையும் நீ சாதிச்சுக்கிட்ட, நீ விரும்பின மாதிரி. கிருஷ் இங்கதான் இருப்பான். நான் முத்து மீனாக்கு கிருஷ தத்து கொடுத்துட்டேன். ஏன் சம்மதம் இல்லாம எப்படிமா நீ தத்து கொடுக்க முடியும்? ஓ அப்படியா, உன் சம்மதம் வேணும்னா வேணா நீ கேஸ் போடு. ஏன் சம்மதம் இல்லாம எங்க அம்மா தத்து கொடுத்துருச்சுன்னு நீ கேஸ் போடு. நீ கேஸ் போடுறத பார்த்துட்டு முத்து மீனா 2 பேரும் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோனே, ஆகா நம்ம தான் அப்புறம் கிருஷோட அம்மானு தெரிஞ்சு போயிருமேன்னு அமைதியா இருந்துக்கிறாங்க. இங்க பாரு, என் பேரனும் நானும் இங்கதான் இருப்போம், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா முத்து மீனா அண்ணாமலை கூட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் விஜயாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா அண்ணாமலை சொன்னாரு பாருங்க, உன் பையனை கொண்டு போய் அங்க விட்டதுக்கான பரிகாரமா இவங்க இங்க இருக்கிறதுக்கு நீ ஒன்னும் பேசக்கூடாது. அண்ணாமலை மேல சத்தியம் வாங்கி இருப்பாரு அண்ணாமலை. அதனால வேற வழி இல்லாம அமைதியா இருக்காங்க விஜயாவும். முத்து இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நம்மளதான் சின்ன வயசுலயே கொண்டு போய் பாட்டி வீட்டுல விட்டுட்டாங்க, அந்த நிலைமை கிருஷுக்கு இப்ப வரவிடாம பண்ணிட்டோம். அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு அவனும் சந்தோஷமா
சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு முத்து. மீனாவும் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ரோகிணியோட அம்மாவை கூட்டிட்டு போய் அத ஒரு கடை பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்களா அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க பூவெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. வியாபாரத்தை எல்லாம் ரோகிணியோட அம்மாவும் பார்த்துட்டு அதுல வர லாபத்தை ரோகிணியோட அம்மாவுக்கும் நிறைய லாபம் வர ஆரம்பிக்குது. கிறிஷுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ரோகிணியோட அம்மா இப்போ கிறிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரோகிணியோட அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. அதை விட முத்து மீனா அண்ணாமலை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ணாமலை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரோகிணி கிட்ட பேசவே இல்ல. ரோகிணிய பார்த்தாவே கோவமா தான் அவர் இருக்காரு. கொஞ்சம் கூட கோவம் குறையாம தான் இருக்காங்க. ஆனா நம்ம முத்து மீனாக்கு தான் செம்ம ஹாப்பி. கிறிஷும் கூட இருக்கானா, அவங்க அம்மாவும் இருக்காங்க. அதனால கிறிஷு கூட ஜாலியா முத்து விளையாண்டுக்கிட்டு கிறிஷுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருது. அண்ணாமலை பாத்தீங்கன்னா கிறிஷுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.